ஆரி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார் நாவலின் 137ஆம் பகுதியை காண்போம். பாகம் 3, பகுதி 137. கருவூர் தேவரும் அவரது சீடர்களும் தஞ்சையின் புறம்படியில் விரைவாய் நடந்து வர கோட்டை காவலை சேர்ந்த வீரர்கள் துடிப்பானார்கள். ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு குனிந்து வரவேற்றார்கள். மறுபடியும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்கள். உள்ளே போக வேண்டும் என்று கருவூர் தேவரின் சீடன் ஒருவன் சைகை செய்ய அவர்கள் சட்டென்று கோட்டை கதவை திறந்து விட்டார்கள். கருவூர் தேவரும் அவரது 3 சீடர்களும் கோட்டைக்குள் நுழைந்தார்கள். கோட்டை காவலர் 4 பேர்கள் அவர்களை மரியாதையாக பின்தொடர்ந்தார்கள். சந்திரன் பிரகாசமாக இருக்கின்ற அந்த வேளையில் ஊர் முழுவதும் குளிர் பரவி போர்த்தி இருந்த அந்த நேரத்தில் அந்த சிறிய கூட்டம் அரண்மனையை அடைந்தது. அரண்மனை காவலர்கள் தீப்பந்தங்களை கீழே இறக்கி கருவூர் தேவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். வெகு தொலைவில் இருந்து வருகிறார்களா என்று சீடனை கேட்க ஆமாம் என்று தலையசைத்தார்கள். சம்பிரதாயமாக கேட்கிறோம், ஆயுதங்கள் இருக்கின்றனவா என்று மரியாதையாக வினவ இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். கருவூர் தேவர் அரண்மனைக்குள் நுழைந்தார். உங்கள் வருகையை சொல்லிவிடவா, கட்டியம் கூறவா என்று சொல்ல மிக ரகசியமாக சக்கரவர்த்தியிடம் பேச வேண்டும். பஞ்சவன் மாதேவியை முதலில் எழுப்பி விவரம் சொல், பிறகு சக்கரவர்த்தியின் உடல்நிலை பார்த்து பேசலாம் என்று கருவூர் தேவர் முணுமுணுப்பாய் பேச பஞ்சவன் மாதேவிக்கு செய்தி சொல்லப்பட்டது. பஞ்சவன் மாதேவி மெல்ல சக்கரவர்த்தியின் நெற்றியை தடவி தோலை வருடி ஐயா என்று இனிமையாக கூப்பிட்டார். சக்கரவர்த்தியின் மனம் விழித்தது, உடம்பு அசைந்தது. மெல்ல கண்கள் திறந்தார். பஞ்சவன் மாதேவியை பார்த்து புன்னகை செய்தார். என்ன என்று கேட்டார். பஞ்சவன் மாதேவி விவரம் சொல்ல சற்று நேரம் கண்மூடி இருந்துவிட்டு சரக்கென்று எழுந்தார். கை கால்களை கழுவிக்கொண்டு உடம்பு முழுவதும் ஈரத்துணியால் துடைத்து திருநீறு இட்டு வாசனை பொடியை உடம்பில் தடவிக்கொண்டு மேலே சால்வை போர்த்தி சரசரவென்று படியில் இறங்கி பஞ்சவன் மாதேவி பின்தொடர அரண்மனை கூடத்திற்கு வந்து அங்கிருந்து அரச சபைக்கு நகர மெல்லிய குரலில் அரச சபை காவல்காரன் கட்டியம் சொன்னான். கோலால் தரையில் 3 முறை தட்டினான். வீரர்கள் விரைப்பானார்கள். சோழம் 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 என்று கத்தினார்கள். சபைக்குள்ளே கைகூப்பியவாறு நுழைந்து சபையின் முன்வரிசையில் பிரம்மராயருடைய நாற்காலியில் அமர்ந்திருந்த கருவூர் தேவர் அருகே போய் கிழக்கு பக்கமாக பார்த்து அவர் காலில் தலை வைத்து பணிந்து அவர் மெல்ல எழுந்தார். பிரம்மராயருக்கு அடுத்த நாற்காலி மூவேந்த வேளாளருடையது. அந்த நாற்காலியில் அரசர் அமர மற்றவர்கள் அனைவரும் நின்றார்கள். சோழ தேசம் முழுவதும் விரைவாக ஒரு சுற்று போய்விட்டு வந்தேன். எங்கேயும் எந்த விதமான ஆட்டமும் இல்லை. எல்லா இடங்களும் அமைதியாக இருக்கின்றன. மக்கள் உன் மீது மிகப்பெரிய காதலோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறார்கள். கருமார்களுடைய கோரிக்கைகள் தேவையற்றது என்பது என் அபிப்பிராயம். ஆனால் மறவர்களை காட்டிலும் தாங்கள் பின்தங்கியிருக்கிறோமோ, தங்களுக்கு மறவருக்கு உண்டான மதிப்பு இல்லையோ என்ற பயம் கருமார்களுக்கு இருக்கிறது. கருமார்களுடைய போட்டி அந்தணர்கள் அல்ல, மறவர்கள். தான் கொடுத்த வாளும் வேலும் வைத்து மறவர்கள் ஜெயித்து வருகிறார்கள். நான் வேல் கொடுக்காவிட்டால் மறவன் என்ன ஆவான், வெட்டுப்பட்டு சாவான் என்று கருமார்கள் நினைத்து தங்களுக்கும் மறவர்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்பதை நேரடியாக சொல்லாது வேறு விதமாக சொல்கிறார்கள். மறவருக்கு இணையான தகுதி கொடு என்று சொன்னால் மறவர்கள் முறைப்பார்கள், முஷ்டியை மடக்குவார்கள் என்று யோகித்து அந்தணருக்கு இணையாக கொடு என்று சொல்லிவிட்டார்கள். இளவரசர் ராஜேந்திரர் கொஞ்சி பேசுகிறார், கூட அமர்ந்து உணவு எடுத்துக்கொள்கிறார், குழந்தைகளை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு தலையை தடவுகிறார், பெண்டிர்களோடு சிரித்து பேசுகிறார், நலம் விசாரிக்கிறார், தொடர்ந்து உதவிகள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் என்பதாலேயே அவர்கள் அதை சாதகமாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். இளவரசர் தங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை எப்படி சொல்வது? ஏதேனும் சலுகை வாங்கினால்தானே சொல்ல முடியும். அப்பொழுதுதானே நெஞ்சு நிமிர்த்த முடியும். இதனால் வந்த அசட்டு கூச்சலது. அந்தணர்கள் இதை கேட்ட பிறகு சிரித்துவிட்டு சும்மா இருந்திருக்கலாம். இதை எப்படி எதிர்ப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தது அவர்கள் பலவீனம். இதில் சிற்பிகள் கலந்து கொள்ளவில்லை. வீராட புருஷனுடைய வம்சத்தில் வந்த கல்தச்சர்கள் இதில் அக்கறை காட்டவில்லை என்பது இரும்பு தொழிலாளர்களான கருமார்களுக்கு கடும் கோபம். இதை கேலியும் செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஒருவேளை எங்களுக்கு கிடைத்துவிட்டால் அப்போது குஞ்சரம் அல்ல பெருந்தச்சன் என்ன செய்வான், தாம்பு கயிற்றில் பூணூல் போட்டுக் கொள்வானா என்று கேள்வி கேட்கிறார்கள்.
அவர்கள் பக்கம் உலோகம் வார்த்து சிற்பங்கள் செய்கின்ற இறைவன் திருவுருவங்கள் செய்கின்ற உலோக சிற்பிகள் இருக்கிறார்கள். ஆமாம், நாம் சீவிகையில் போனால் என்ன, நாம் செய்கின்ற உருவங்கள் சிலைகளில் போகும்போது நாம் போனால் என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள். ராஜராஜா, ராஜராஜா, இதை சொல்லவா என்னை இத்தனை காலையில் எழுப்பினீர்கள்? இது எனக்கு தெரிந்த செய்திதானே என்று சொல்லலாம். ராஜராஜா, சமய பிணக்கை விட மோசமானது ஜாதி பிணக்கு. இது பெரிசாகுமோ என்ற கவலை எனக்கு இருக்கிறது. ஒரு ஒற்றுமையின்மையால் விஷவேர் சோழ தேசம் முழுவதும் நிரம்பி கிடக்கின்றது. ஒரு ஊருக்குள் ஒருவன் நுழைந்ததுமே என்ன ஜாதி என்று கேட்கப்படுவது இயல்பாகிவிட்டது. சைவ சமயமோ வைணவ சமயமோ அது முக்கியமில்லை, அவன் ஜாதி என்ன என்பதன் மூலம்தான் உன்னோடு நட்பு கொள்ள முடியும் என்பதாக பேசுகிறார்கள். இது தேசத்தை பாழ்படுத்தும், பொருளாதார சிக்கல் வரவும் வழிவகுக்கும். ஒருவேளை இளவரசர் ராஜேந்திரர் தன் ஆட்சி காலத்தில் இதை செய்தால் இவர்கள் பல்லக்கில் போவது மிக ஆரவாரமாகும். அந்த ஆரவாரத்தை வேறு எந்த ஜாதியினரும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். எனவே அம்மாதிரி உள்நாட்டு பிரிவினைகள் ஏற்படாதிருக்க வலிந்து யுத்தம் செய்ய வேண்டியிருக்கும். வலிந்து யுத்தம் செய்வதில் பல உயிரிழப்புகள் ஏற்படும், பல குடும்பங்கள் அழும். போதும் ராஜராஜா, ராஷ்டிரகூடன் இறந்தால் என்ன, சோழன் இறந்தால் என்ன, பாண்டியன் இறந்தால் என்ன, விதவையாவது ஒரு பெண்தானே, அனாதையாவது குழந்தைகள் தானே. போர் எதற்கு ராஜராஜா? அற்புதமான பணியை துவக்கிக் கொண்டிருக்கிறாய். இதில் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாது வெறுமே சமாதானமாக போவதுதான் நல்லது. கர்மார்களுக்கு இதை புரியும் வண்ணமாக சொல்ல எனக்கு தெரியும். அவர்கள் வெகுளிகள். வேறு எங்கிருந்தோ இந்த தூண்டுதல் வந்திருக்குமோ என்று நான் நினைக்கிறேன். பாண்டியர்களில் சிலர் கருமார்களாக சேர்ந்திருக்கிறார்கள். எந்த ஊர் என்று கேட்டால் தொண்டை நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கே சரியான ஒற்றர்கள் அனுப்பி யார் இதை வேகமாக பேசுவது, யார் இதை அமைதியாக கொள்வது, யார் இதற்கு பலியாவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கூச்சல் ஆரம்பித்த இடம் கருந்தட்டாங்குடி அல்ல, குடந்தை. குடந்தைக்கு அருகேயுள்ள கருமார் புலச்சேரி. எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக வந்தேன். மாதேவடிகள் சூட்சம சக்திகளை அடக்க தெரிந்தவர், ஆளத் தெரிந்தவர். எனவே மாதேவடிகளோடு எந்த பிணக்கும் வேண்டாம். அவளை நீ மகள் என்று கொள்ள வேண்டாம். மறு சமயத்தை சேர்ந்தவர் என்றும் தள்ள வேண்டாம். பழைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மாதேவடிகளை ஒரு சாதுவாக, ஒரு சந்நியாசியான, ஒரு சித்த பெண்மணியாக நினைத்துக்கொள். ராஜேந்திரர் ஏதேனும் ஒரு வகையில் அவளை இழிவுபடுத்தி விடுவானோ என்ற பயத்தினாலும் இதை உனக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். உங்கள் அரண்மனை பெண்டிரும் மாதேவடிகளை மரியாதையாக அணுக வேண்டும் என்று சொல்லிவிடு. கற்கள் பிடுங்கப்பட்ட போது ஒரு நரபலி நிகழ்ந்தது பற்றி கவலைப்படாதே. அது இயல்பு. மலை பலி கேட்கும், மண் பலி கேட்கும். நார்த்தாமலையில் ஒரு ராஷ்டிரகூடன், இங்கே ஒரு பெண் யானை, இரண்டு உயர்ந்த உயிர்கள். யானையின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டும் நந்தா விளக்கு வைக்கலாம். தீபமாக இல்லாமல் தீப்பந்தமாக ஒன்று இடையராது எரிந்து கொண்டிருக்கட்டும். உன்னுடைய உடல் நலம் குறித்து கூடுதலான அக்கறை உனக்கு வேண்டும். அவ்வப்போது உபவாசம் இருத்தல் உனக்கு பலன் தரும். உபவாசம் இருக்கும் போதே தனிமையில் இருப்பதும் நல்லது. குறிப்பாய் எல்லா பௌர்ணமியின் போதும் ஏதேனும் ஒரு தோட்டத்தில் குடிநீர் பானையும் 2 பிடி அரிசியும் எடுத்துக்கொண்டு போ. மிகவும் பசித்தால் அரிசி சாப்பிடு. இல்லையெனில் அந்த அரிசியை அங்கேயே இறைத்து விட்டு வா. மேலை சாளுக்கியர் மறுபடியும் படையெடுப்புக்கு வெகு நிச்சயமாய் தங்களை தயார் செய்து கொள்வர். ரகசியமாய் படைகள் திரட்டுவர். சேர தேசத்து அந்தணர்களை வைத்து வில்லம்புகள் எய்த பழகுவார்கள். எனவே இடையராது மேலை சாளுக்கியத்தின் மீது ஒரு கண் வைத்திரு. அந்தணர்களை துங்கபத்ரா நதிக்கரை வரை யாத்திரை போக சொல். அதற்குண்டான வசதிகளோடு அனுப்பு. குறிப்பாய் பிரம்மராயருடைய ஒற்றன் வைணவதாசன் இம்மாதிரியான காரியங்களுக்கு மிக சிறந்தவன். கீழே சாளுக்கியம் வழியாக மேலை சாளுக்கியம் போனால் அவன் யார் என்று எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. வைணவதாசன் இங்குள்ள சில அந்தணர்களோடு மேலை சாளுக்கியம் போனால் அது மிக பெரிய பலன் தரும். எல்லா அந்தணர்களையும் நீ இழிவாக நினைத்து விடாதே. தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தேசபக்தியும் சமய பக்தியுமாயிருக்கின்ற அந்தணர்களும் உண்டு. வைணவதாசனும் பிரம்மராயரும் இந்த சோழ தேசத்தை கண்ணின் கருமணி என காக்கிறார்கள். நார்த்தாமலைக்கும் தெற்கேயுள்ள மறவர் சீமையில் நாஞ்சில் தேசத்தில் வலுவான மறவர்கள் உண்டு. அந்த தேசங்கள் பராமரிப்பில்லாமல் குறுநில மன்னர்களால் சிதறுண்டு கிடக்கின்றன.
நம் அதிகாரிகள் அந்த பக்கம் போக வேண்டும். சோழ தேசத்தின் தர்மத்தை அங்கே நிலைநாட்டு. அந்த ஊர்களுக்கு பாதைகள் இல்லை, பாதைகளை செப்பனிட முதலில் ஏற்பாடு செய். இங்கிருந்து விதை நெல்லும் அடிக்கரும்பும் அனுப்பி அங்கிருந்து மறவர்களை கொண்டு வா. அவர்கள் மதுரை பாண்டியர்களைப் போல கோபமானவர்கள் அல்ல. சைவ சமயத்தின் மீது மிகுந்த பற்றுள்ளவர்கள். சிவனுக்கு தொண்டு செய்ய வாருங்கள் என்றால் மிக பெரிய சிலிர்ப்போடு வந்து நிற்பார்கள். பாண்டிய தேசத்தில் அமைதி நிலவுகிறது. ஆனால் சேர தேசம் அப்படி இல்லை. சிலரை திரட்டி கொண்டு கடல் கொள்ளையராக மாற்றுகின்ற வண்ணம் சேர தேசத்து அரசனுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த தேசத்து பரதவர்கள் அரசனின் கட்டளையை ஏற்க மறுக்கிறார்கள். எங்களை அதிகம் இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று பிணங்குகிறார்கள். அவன் சமாதானம் செய்து ஒரு நிலைக்கு வர வெகு நாளாகும். ஆனாலும் ராஜராஜா, உன்னுடைய கடற்படை என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீ எப்போதேனும் சோதித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணியில் ராஜேந்திரனை நீ ஈடுபடுத்தலாம். கடைசியாக ஒரு விஷயம். ராஜேந்திரருக்கு சோழ தேசத்தின் எல்லைகளில், அதாவது மீன் சுருட்டியில், பிரம்ம தேசத்தில், எண்ணாயிரத்தில், காஞ்சிபுரத்தில், மேல்பாடியில், திருவொற்றியூரில் மிக பெரிய ஆதரவு இருக்கிறது. அந்த தேசத்து இளைஞர்களும் யுவதிகளும் மக்களும் ராஜேந்திரரை தெய்வமாகவே படிப்படுகிறார்கள். ராஜேந்திரர் அமர்ந்த ஆசனத்தின் மீது ராஜேந்திரரை போல உருவம் வரைந்து வைத்து அதற்கு மாலை சார்த்தி தினமும் கொண்டாடுகிறார்கள். தினமும் அவர் பெயரை உரக்க சொல்லி வாழ்த்துகிறார்கள். எப்போது நமது இளவரசர் அரசராவார் என்று குழந்தைகள் கேட்கும் போது பெரியவர்கள் அதட்டினாலும் அவர்களுக்குள்ளும் எத்தனை வயதாகியும் இளவரசர் ராஜேந்திரர் இன்னும் இளவரசாகவே இருக்கிறாரே என்கிற ஏக்கம் இருக்கிறது. சக்கரவர்த்தி ராஜராஜரை கேட்டால் நடக்காத விஷயங்கள் இளவரசர் ராஜேந்திரரை கேட்டால் நடக்கும் என்கிற எண்ணமும் இருக்கிறது. இந்த பிரிவினை இயல்பு. இளவரசர் இளமையாக இருப்பதும் ஒரு கவர்ச்சியான விஷயம். எதிர்கால ராஜேந்திரர் தானே என்ற தந்திரமும் அதில் கலந்துதான் இருக்கும். எனவே ராஜேந்திரரோடு பிணக்கு என்பதை வெகுவாக நீ குறைத்துக் கொள்வது நல்லது. நீ மட்டுமல்ல, குறிப்பாய் பஞ்சவன் மாதேவி எந்த பிணக்குமற்று இருப்பது உத்தமம். அது மட்டுமல்ல, ராஜேந்திரரை நீங்கள் பல்வேறு விஷயங்களில் ஈடுபடுத்த வேண்டும். கோவில் கட்டுவது தேவையற்றது என்று அவர் பதட்டப்படுவதற்கு காரணம் எல்லைகளில் நாம் இன்னும் உறுதியாக இல்லை என்று அவர் நினைப்பதுதான். ஆனால் அப்படியல்ல. மேலை சாளுக்கியம் தவிர வேறு எங்கிருந்தும் சோழ தேசத்திற்கு இப்போதைக்கு எந்த தீங்கும் வராது. ஈசான சிவபண்டிதரை பிரம்ம தேசத்தில் சந்தித்தேன். திருமுனைப்பாடி தேசத்திலிருந்து என்னை அழைத்து செல்ல சகல ஏற்பாடுகளும் செய்திருந்தார். அவரும் நானும் பிரம்ம தேசத்து அந்தணர்களும் சோழ தேசம் பற்றி உட்கார்ந்து பேசினோம். குடந்தை தஞ்சை அந்தணர்களின் போக்கு அவர்களுக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தினரிடையே தர்மம் மிக்கவர்களும் வேதத்தின் சகல நுணுக்கங்களை அறிந்தவர்களும் மிக விளக்கமாக அது பற்றி பாடம் சொல்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எவரையும் வாட விடலாகாது, போஷாக்காக வைத்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அரசியல் செய்கின்ற சிலரை மட்டும் கண்டுபிடித்து களை எடுக்கும் பணியை தானே செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார். இதனால்தான் தொண்டை நாட்டில் உள்ள அந்தணர்களையும் திருமுனைப்பாடி அந்தணர்களையும் மிகவும் ஆதரித்து வேத பாடசாலைகளை அங்கங்கே துவக்கி பிரம்ம தேசத்திற்கும் அழைத்து வந்து பல உன்னதமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். ராஜராஜா, அங்கே வசதிகள் மிக குறைவு. கிராம மக்களின் ஆதரவில் தான் அந்த வேத பாடசாலை நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஏதேனும் அந்த வேத பாடசாலைக்கு செய்தாக வேண்டும். கிட்டத்தட்ட 1000 சொச்சம் இளைஞர்கள் படிக்கிறார்கள். 3 வேளையும் நீர்த்த கஞ்சிதான். எப்போதேனும் தான் சோறு கிடைக்கிறது. கீரையும் வெஞ்சினமும் கூட்டும் கரியுமாய் சோறு சாப்பிட்டால் பாடம் ஏறாது, தூக்கம்தான் வரும். இது போதும் என்று சொல்கிறார். ஆயினும் இன்னும் சற்று வளமாக அந்த இடம் இருக்கலாம் என்பதுதான் என் எண்ணம். ஒரு போகம் பயிராகிற இடம் அந்த பிரம்மதேசம். மற்ற நேரங்களில் வறட்சி கொள்கிறது. விளக்கு எரிக்கும் எண்ணெயும் அந்த இளைஞர்களுக்கு உடுத்திக்கொள்ள ஆடைகளையும் நீ அனுப்பித்தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, தங்குமிடங்களை சீர் செய்வதற்கு யாரையேனும் ஆட்களை அனுப்பு. மிக பெரிய கொட்டகைகள் அவர்களுக்கு உதவும். பல இளைஞர்கள் மரத்தடியிலேயே தூங்கி கருத்து போய் கிடக்கிறார்கள். புழுக்கத்திலும் தலையெல்லாம் சடையுமாக இருக்கிறார்கள். இது என் வேண்டுகோள். நான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன். விடை பெறுகிறேன். தரக்கென்று எழுந்திருக்க ராஜராஜர் மண்டியிட்டு அவர் கால்களை கட்டி பிடித்து கொண்டு முழங்காலில் முகம் வைத்து கொண்டார். போதும் ராஜராஜா, நீ சக்கரவர்த்தி. கை கூப்பி வணங்கினால் போதும். இது தேவையில்லை அப்பா. எழுந்திரு.
மெல்ல மிருதுவாய் அவர் தலையை தடவ பஞ்சவன் மாதேவியும் விழுந்து வணங்கினாள். அவர் கால்களை தடவி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். காடு மலையெல்லாம் சுற்றி கழனியெல்லாம் கடந்து பல்வேறு இடங்களுக்கு போய் இந்த சோழ தேசத்தின் வளத்திற்காக இந்த வயதிலும் அலைகிறீர்களே, இதற்கு என்ன கைமாறு செய்வேன்? எதை சொல்லி இந்த கடனை தீர்ப்பேன்? இனி இந்த பணிதல் தவிர, உங்கள் முழங்கால்கள் முத்தமிடுதல் தவிர, உங்கள் புறங்கால்களை தடவி அந்த தூசுகளை என் நெற்றியில் தரிப்பேனே தவிர வேறு எதுவும் எனக்கு செய்ய தோன்றவில்லை. ராஜராஜா, நானும் முக்கியமில்லை, நீயும் முக்கியமில்லை. இங்கே இந்த சோழ தேசத்து கலாச்சாரமும் முக்கியம், இந்த நாகரீகம் முக்கியம். இந்த நாகரீகத்திலிருந்து கிளம்பிய சைவ சமயமும் தமிழும் மிக முக்கியம். ராஜராஜா, நம்மில் மிக உன்னதமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை உன் கோயில் சொல்லும். சந்திர சூரியர் இருக்கும் வரை இந்த சோழ தேசத்தின் பெருமை பற்றி உன் கோயில் சொல்லும். மனித நாகரிகத்தின் உன்னதமான இடம் இங்கேயே இருந்திருக்கிறதென்று உன் கோயில் சொல்லும். இதற்கு என்னால் ஆன ஒரு சிறு உதவி அல்லவே. இது உனக்கு செய்தல் அல்ல, இது சோழ தேசத்திற்கு, செந்தமிழிற்கு, சைவத்திற்கு இந்த எளிய நாய் செய்த பணி. ராஜராஜா, காலை விடு, எழுந்து நில். நான் சொன்னவைகளில் பஞ்சவன் மாதேவியோடு அமர்ந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய். நான் இப்போது சேர தேசம் நோக்கி பயணப்படலாம் என்றிருக்கிறேன். நான் வந்து போனது தெரிந்தால் என்ன என்ன என்று கேள்வி வரும். என் வருகையை எவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்ற எண்ணத்திலேயே இந்த நேரத்தில் உள்ளே நுழைந்தேன். இப்பொழுதே விடை பெறுகிறேன். வாழ்க சோழ தேசம், வாழ்க என் ராஜராஜர், வாழ்க ராஜராஜரின் குடும்பம், வாழ்க ராஜேந்திரர். தென் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவர் ராஜராஜரை கட்டி அணைத்துக் கொண்டார். பஞ்சவன் மாதேவியின் சிரசில் கை வைத்தார். அவரும் அவருடைய சீடர்களும் மடமடவென்று அரண்மனை விட்டு கிளம்பினார்கள். அரண்மனையின் கதவு மெல்லியதாக திறக்க அவர்கள் வெளியே நகர்ந்தார்கள். ராஜராஜரும் பஞ்சவன் மாதேவியும் திகைத்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அரண்மனை கதவு மூடப்பட்டது. மெல்ல தொலை தூரத்தில் குயில் கூவ வானம் வெளுக்க துவங்கியது. சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் படுக்கையில் போய் சாய்ந்தார். அவருக்கருகே பஞ்சவன் மாதேவி நெருங்கி படுத்துக்கொண்டு தன்னுடைய கைகளால் அவருடைய நெஞ்சை நீவினாள். வரம் பெற்ற மனிதர்கள் என்று புராணங்களும் இதிகாசங்களும் சிலரை சொல்கின்றன. நீங்கள் வரம் பெற்ற மனிதர். இல்லையெனில் எப்பேற்பட்ட ஒரு சித்த புருஷர் இத்தனை செயல்களை விரைவாய் செய்து முடித்துவிட்டு உங்களுக்கும் தகவல் சொல்லி கண் இமைக்கும் நேரத்தில் காணாமல் போவாரா? உங்களை தேடி தேடி இத்தனை மனிதர்கள் வந்து நிற்பதின் சந்தோஷம் எனக்கு உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறது. எப்பேற்பட்ட புருஷனை நான் அடைந்திருக்கிறேன் என்று கிறக்கம் வருகிறது. ஆண்டாள் பாசுரங்கள் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் விவரமாய் சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஆண்டாள் மீது மிக பெரிய பக்தி. அவள் சொல்கிறாளாம், என்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு உற்றமே ஆவும், உமக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்றை நம் காமங்கள் மற்றோளோர் எம்பாவார் என்று கதறுகிறாளாம். எனக்கும் அப்படித்தான் என்னை தோன்றுகிறது. என் புருஷன் உங்களோடு என்றைக்கும் ஏழே பிறவிக்கும் பின் தொடர வேண்டும். உமக்கே நான் ஆட்பட வேண்டும். உமக்கே நான் தொண்டு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இவை செய்வதற்கு வேறு எதுவும் இடைஞ்சல் வந்துவிடக் கூடாது. மற்ற எல்லா ஆசைகளும் என்னை விட்டு ஒழிந்தால்தானே இப்படி பற்றி கொள்ள முடியும். ஆகவே மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அவனருளாலே அவள் தாள் வணங்கி என்பது போன்ற பாட்டு. அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமாயின் என்னை நீங்கள் அழைத்து கொள்ள வேண்டும். உங்கள் அகமுடைய ஆளாக வரித்து கொள்ள வேண்டும். இது என் வேண்டுகோள். ராஜராஜர் மெல்ல வாய்விட்டு சிரித்தார். கைகளை அவர் கழுத்தடியே விட்டு இழுத்து இருக்க அணைத்துக் கொண்டார். கன்னங்களில் முத்தமிட்டார். மெல்ல தழுவி உறங்கி போனார். நன்கு விடியும் வேளையில் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். பஞ்சவன் மாதேவி அவர் மீது மெல்லிய போர்வையை போர்த்துவிட்டு வாடை காற்று வீசும் ஜன்னல் கதவுகளை மெல்ல சார்த்திவிட்டு வெளியே வந்தாள். அரண்மனை வாசலில் வேத கோஷம் கேட்டது. குழந்தையிலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் அரசரை பார்க்க அந்தணர்கள் வந்திருப்பதாக சொல்லப்பட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் பஞ்சவன் மாதேவி திகைத்தாள். திரும்பி சக்கரவர்த்தி ஆழ்ந்து உறங்குவதை பார்த்தாள். அவர் உறக்கத்தை கலைக்க அவளுக்கு விருப்பமில்லாது போயிற்று.
பாகம் 137 இத்துடன் முடிகிறது. அடுத்த பகுதியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு ஆரி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.